ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் தமிழ்நாட்டில் கேட்டகரி வைஸ் அதாவது என்னென்ன மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், நெக்ஸ்ட்டு சிக்ரி அண்ட் சிப்பட், நெக்ஸ்ட் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வரும். இப்போ இதிலெல்லாம் சிலபஸ் இதெல்லாமே ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கும் மாறும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியோட சிலபஸ் வேறு, அதே மாதிரி பிஎஸ்ஜி டெக்கோட சிலபஸ் வேறு, நெக்ஸ்ட் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜோட சிலபஸ் வேறு. ஸோ ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது, இது அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேயே கொடுத்துருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட பாஸ் பர்சன்டேஜ். இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் காலேஜஸோட லாஸ்ட் இயர் எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிருக்காங்க, அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த செமஸ்டரில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இது அட்டானமஸ் காலேஜஸ்க்கு இந்த லிஸ்ட் பார்க்க முடியாது. நான் அட்டானமஸ் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஊர் திருவள்ளூரோ, செங்கல்பட்டோ, மதுரையோ, காஞ்சிபுரம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காலேஜஸ் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் அதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் இனிஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்பிஏ நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு அக்ரிடேஷன் இருக்குது அப்படின்ற எந்த வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் போய் அந்த இன்ஸ்டியூஷனை இதோட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜோட ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் தான். இதில் எத்தனை கோர்சஸ்க்கு அக்ரிடேஷன் இருக்குது, அது எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குது, எதுக்கு இல்லை அப்படின்றது டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. சார் நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, இதெல்லாம் ஏஐசிடிஇ அந்த சைட்டில் போனீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் எந்தெந்த கோர்சஸ் அக்ரிடேஷன் வாங்கியிருக்கு, ப்ளஸ் அதோட இன்டேக் என்ன, அக்ரிடேஷன் எந்த இயர் வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்ற டேட் முதற்கொண்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரிஜினல் வெப்சைட் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னா, நீங்கள் டோட் வெப்சைட்டில் போய் அந்தந்த காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங், கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் எந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணணுமோ அந்த காலேஜோட லிஸ்ட்டு ப்ளஸ் அதோட ஒரிஜினல் வெப்சைட் இந்த சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும். அந்த காலேஜ் எப்படி இருக்குது, அந்த காலேஜில் எத்தனை பேர் அப்பியர் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் வெளியில் போயிருக்காங்க, எந்தெந்த பிரான்ச்சஸ்க்கு அக்ரிடேஷன் இருக்குது, ப்ளஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்த சைட் போனீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. 2024 இங்கே இருக்குது. அதில் நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வரும். இல்லை நீங்கள் தனியாகவே கூகுளில் எந்த இன்ஸ்டியூஷனோ அந்த இன்ஸ்டியூஷனை டைப் பண்ணி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2025 லேட்டஸ்ட் ஆர் 2024 போட்டிங்க அப்படின்னா அந்த காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க, அங்கே வேலை பார்க்குற ஃபேக்கல்ட்டியோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ பேர் பிஹெச்டிஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் என்ன கிராஜுவேஷனில் இருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் என்ன கேட்டகரியில் வருது, ப்ளஸ் அதோட பாஸ் பர்சன்டேஜ், அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே நீங்கள் அந்த காலேஜஸை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த காலேஜஸை டைரெக்டாக ஒரு தடவை விசிட் பண்ணி அதில் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா கன்க்ளூசிவ் ஆஃப் எவிடென்சஸை வச்சு தான் நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 4 years ஆஃப் உங்கள் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் உங்களோட 30-40 years டிசைட் பண்ண போகுது. அப்போ இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணி இன்ஸ்டியூஷனை நான் இந்த மாதிரி எந்த அனலைசேஷனுமே பண்ணாமல் நான் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படித்தா போதும், அதில் ஏதோ ஒரு நல்ல பிரான்ச் கிடைச்சா போதும், இல்லை எனக்கு காலேஜஸில் சீட் கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஹையஸ்ட் பேக்கேஜஸ், ஆவரேஜ் பேக்கேஜஸ் அந்த மாதிரி நிறைய நீங்கள் சைட்ஸில் பார்க்கலாம். பட் எந்த சைட்ஸ்லையுமே எனக்கு தெரிஞ்சு மேபி நான் தப்பாக இருக்கலாம், எந்த சைட்ஸ்லையுமே எந்தெந்த பிரான்ச்சில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு போயிருக்காங்க, ஸோ அந்த கம்பெனிஸில் என்ன ஸ்டார்டிங் பேக்கேஜஸில் போயிருக்காங்க அப்படின்ற இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச எந்த காலேஜஸ்லையுமே கொடுக்குறதில்ல.
ஸோ அது இன்கேஸ் உங்களோட ப்ரீவியஸ் அந்த ஊர்லேருந்தே அந்த காலேஜில் போய் சேர்ந்தவங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், இல்லை உங்கள் ஸ்கூலோட சீனியர்ஸ் யாராவது அந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அனலைசேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கலாம். ஸோ முடிவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. அதனால இது ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சர். +2 வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்து மார்க் எடுத்திருப்பீங்க. இன்ஜினியரிங் படிக்கணுன்ற ஒரு பெரிய கனவு உங்கள்கிட்ட இருக்குது. அதை நம்ம கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்கு நான் கைட் பண்ணணும்னா, ஸோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரேங்க் ஷீட் இதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் கவர்மெண்ட் எய்டட் ரொம்ப டாப்பில் இருக்க இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதில் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், எந்த கோர்சஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ, மெக்கானிக்கல், இந்த மாதிரி என்னென்ன பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எந்த காலேஜில் எந்த பிரான்ச்சஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கைடன்ஸ் வேணும்னா எங்களுக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.